வெல்கம் டு அபி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைலில் எப்படி சிக்கன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 1 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மசாலைக்கு தேவையானது மல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு கொஞ்சோண்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 2 சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கணும். ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி வேணால் அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டுருக்கேன். வறுத்து எடுத்த மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வதங்கின பிறகு கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்க்க போகிறேன். இதை சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டிலலாம் இதை தான் சேர்த்து குழம்பு செய்வாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, குழம்பே டேஸ்ட்டு. இப்போது நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வதக்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்க்கலாம். கொஞ்சமாக சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா இப்படி மசாலா சிக்கனில் சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா திருப்பியும் உப்பு நல்லா கறியில் வந்து சேர்ற மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச மசாலா தான் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா சிக்கன் எல்லாமே சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை இதில் தூவி விட்டுட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.